அவர் நேற்று வாயை திறந்து கூட மக்களுக்காக ஏதாவது பேசினாரான்னா அதில் மக்களுக்காக பேசியது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கான திட்டத்தை நான் இதை முன்னெடுத்தேன், இதில் இவ்வளோ இருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் நான் தரமாட்டேன், ஆனால் வீட்டில் நடிகைகளுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் இருக்குது, நடிகர்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து போடுற முதல்வரை தமிழ்நாடு பெற்று இருக்கு என்று சொன்னால் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார் சார். இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நின்றுச்சாலும் தயவு செய்து வாங்க டாஸ்மாக் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம், டாஸ்மாக் பார்க்கலாம், 10 ரூபா வாங்குறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு 30% வரைக்கும் இந்த பார்ட்டி ஃபண்டில் போயிட்டுருக்கு. டாஸ்மாக் மட்டும் இல்லை, மற்ற துறைகள்லையும் போயிட்டுருக்கு. அதை நாங்கள் கஜானாவுக்கு கொண்டு வர வேலையை செய்கிறோம். எங்கள் எதிர்கட்சி தலைவர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார் சட்டமன்றத்தில். பார்ட்டி ஃபண்டுன்றீங்க, எந்த பார்ட்டின்னு சொல்லணும்ல, வாயை திறந்து உங்களால் சொல்ல முடியுதா? ஒரு அம்மா பிள்ளைங்க 2 பேரும் வந்து ஒரு வருஷமாக அங்கே இங்கே தேடிட்டு இருக்கிறாங்க. கணவரை காணணும், அவருடைய மனைவியும், எங்கள் அப்பாவை காணணும், அந்த பிள்ளைகளும் அங்கே தேடிட்டு இருந்தாங்க. 7 மணிக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அப்பா எங்கே இருந்து. சமூக வலைதளங்களில் பார்த்தேன், அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கான் அப்பா எங்கே இருந்து. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆட்சி மாற்றமாகி அமைச்சர்கள் பிஸியாக இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சிக்கு நிறைய வேலை இருக்கும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போதை விட எதிர்கட்சியாக இருக்கிறப்ப தான் திமுகவுக்கு வேலை அதிகம். அதனால் களத்திலும் சரி விவாதங்களிலும் சரி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளையும் தாவேக அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு கேவலமான செயல்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, இப்போ ரீசெண்ட் டைமில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு, பார்த்தீங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு சட்டமன்றம் வரலாற்றிலே முதல் முறையாக சினிமா கூடாரமாக மாறி வருகிறது. இப்போ தான் பார்க்குறேன், நீங்களும் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. வாயை திறக்காத முதலமைச்சர், இறுதியாக வாயை திறந்து கூட பயனில்லாத முதலமைச்சர். அவர் நேற்று வாயை திறந்து கூட மக்களுக்காக ஏதாவது பேசினாரான்னா அதில் மக்களுக்காக பேசியது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கான திட்டத்தை நான் இதை முன்னெடுத்தேன், இதில் இவ்வளோ இருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு டேட்டாவை அவர் ஏதாவது தந்தாரா அப்படின்னு நம்ம பார்க்க ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். அதான் 40 நாளில் இந்த அரசு வந்து நாங்கள் பண்ண விஷயம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஒரு பட்டியலை வந்து ஒரு விஷயத்த சொன்னார். ரொம்பலாம் போவேன்னா, இப்போது ஜஸ்ட் 1 hour பிஃபோர் நான் உங்களுக்கு வந்து ஆதாரத்தோடய காட்டுறேன். கோவையில் நிர்வாண நிலையில் இளம்பெண் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. நிர்வாண நிலையில் ஒரு இளம்பெண்ணுடைய சடலம் மீட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன தூங்குதா? சிங்கப்பெண் அதிரடிப்படை நீங்கள் உருவாக்குறத ஸ்டிக்கர் அடித்து ஒட்டுகிற தாவேக அரசாங்கம் அது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது? நீங்கள் உருவாக்கி 20 நாள் ஆகுதுன்னா இன்னி வரைக்கும் அவங்க எதெல்லாம் தடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம். டே டு டே காலைல கூட வந்து 7 வயது சிறுமி பாலியல் வழக்கு தொடர்ந்து அதிகமாயினே வருது. நீங்கள் அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் எங்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்னார், உங்கள் சைடில் இது அமர்ந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வேலை வாங்கி தர நீ வெளியே போய் சொல்லாதன்னு சொல்லியிருக்காரு ஒரு பெண்ணுக்கிட்ட. அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலே நீங்கள் என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஆலந்தூர் பகுதி செயலாளர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கட்சியை விட்டு நீக்கிறது கிடையாது, அவர் மீது சட்ட ரீதியாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த தாவேக அரசாங்கம்னு அவங்க இதை அவர் சொல்லணும். இன்னைக்கு வரையும் அவர் என்ன காவல்துறையை வச்சு என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தாருன்னு தெரியல. அப்போ எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அதுதான் கேட்கிறாரு, நீங்க அதை வந்து சொல்லாது, நீங்க எடுத்த நடவடிக்கையில வந்து சொல்லி இருக்கணும். இதை பேசும்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறீங்க, பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க, அண்ணா நகர்ல ஒரு சின்ன குழந்தை பாலியலால் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தையை கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பேரண்ட்ஸை வந்து அடிச்சு துன்புறுத்துனீங்க, இது எங்க உங்க ஆட்சியில் தானே நடந்துச்சு அப்படிங்கிறத சட்டமன்றத்தில். சரி சார், திமுக ஆட்சியில் நடந்துச்சு சார், ஆட்சி மாற்றம் மக்கள் தந்துட்டாங்க சார், நீங்கள் என்ன கிழிச்சிங்க சார்? இப்போ ஆட்சியில் இருக்கிறது திமுகவா தாவேகவா? ராஜ்மோகன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இன்னும் வந்து அவர் ஆங்கர் லைஃப்பில் இருக்கக்கூடாது. அவர் ஆங்கரிங் பண்ணுற மாதிரி ஏதோ சட்டமன்றத்தில் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வர்றதை பார்க்க முடியுது. அவர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு பேட் டச் பண்ணுறாரு,
போய் கேட்க துப்பு இல்லை இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து எங்களை பற்றி பேசுகிறீங்க. ஒரு உயர்கல்வித்துறை பள்ளிக்கு போகிறாரு, ஏதோ என்ன பாட்டு அது வந்து நல்ல பாட்டு இருந்துச்சு, அது வாடி 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 கைப்படாத சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடினுக்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போய் தாவேக்கா கொடிய மாட்டுறாங்க. தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயுடைய பிறந்தனால பள்ளிக்கூடங்கள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல கொண்டாடுறாங்க. இந்த அரசாங்கம் இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு திராணி இல்லாத அரசாங்கம், தன்னுடைய முதல்வர் பிறந்தனால பிஞ்சு குழந்தைகளுடைய நெஞ்சில நஞ்ச வதைத்து கொண்டிருக்கிற அரசாங்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வேணா தூங்குறாரு. அவர் போய் இதெல்லாம் கேட்கணும்ல. அதை கேட்காது நீங்க சட்டமன்றத்தில் வந்துட்டு அது அப்படி நடந்துச்சு, இது அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். போயிட்டு டிவிக்கேன்னு சொல்லி கத்த விட்டுட்டு அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் வீடியோ. இது பள்ளிக்கூடங்கள் இது நடக்குது சார். நீங்க வேற எங்கேயா நடந்தாலும் பரவாயில்ல, அரசு பள்ளியில நடக்குது. திருவள்ளூர்ல 4 மணி நேரம் வந்து வெயில நிக்க வச்சிருக்காங்க. விஜய் மாதிரி அந்த போட்டோ வரணும்னு சொல்லிட்டு மேல ட்ரோன் ஷாட் வரணும்னு சொல்லி 4 மணி நேரம் நிக்க வச்சிருக்காங்க. அந்த பெற்றோர்களாம் சண்டை போட்டிருக்காங்க. சார் என் பிள்ளைகள் எதுக்கு சார் நிக்கணும்? இல்ல முதல்வர் பிறந்தநாள் சார் இருந்துட்டு போட, என் பிள்ளை எதுக்கு வெயில நிக்க வைக்கிறீங்க 4 மணி நேரம்? படி அரசு பள்ளிகள் இந்த மாதிரி கூடாரமாக மாறி வருவதை பார்க்கும்போது நெஞ்சம் பதபதைக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2024 இதே மாதிரி எங்களுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் ஒரு பள்ளிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை போன ஜென்மத்தில் இவங்க பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த மூட நம்பிக்கையில விதைத்த 2 நாட்களுக்குள் அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தது திமுக அரசாங்கம். இன்னைக்கு ஏன் வந்து விஸ்வநாதை வந்து கைது பண்ணுங்க? உயர்கல்வித்துறை அமைச்சர் தானே. ஏன் என் பள்ளிக்கூடத்துல போய் பெண் குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்தான்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட்டணி கட்சி அதை கைது பண்ணுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏன் அதை பத்தி வாயை கூட திறக்க மாட்டாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் நடனத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அவங்க அங்க நடந்தது மாரத்தான், அதனால முன்னாடி ஒரு ஜூம்பா டான்ஸ் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. வாடி 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 கைப்படாத சீடின்றது நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா? குழந்தைகள் கிட்ட அந்த பாட்டை போட்டு துணை முதல்வர் பிறந்த நாள்ல அமைச்சர் முன்னிலையில ஆடலும் பாடலும் நடந்துச்சு இல்லையா, அதையும் ஒரு குற்றச்சாட்டால வைக்கிறாங்க. இப்ப நீங்க பள்ளி குழந்தைகள் மத்தியில நடைபெறுகிற ஒரு விழாவையும் பொது வெளியில நடைபெற்ற ஒரு விழாவையும் ஒப்பிட்டு பேசுவதை என்னால் ஏற்றுக்க முடியாது சார். தயவு செய்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அரசு பள்ளி சார், அது குழந்தைகள். குழந்தைகள் வாடி 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 கைப்படாத சீன்னா அவங்களோட மைண்ட் எப்படி யோசிக்கும்? நீங்க சின்ன வயசுல இப்போ வந்து நாளைக்கு வந்து அவரோட பீஸ்ட் பாட்டு ஏதோ ஒன்று இருக்கு, பாட்டிலுக்கு என்னது இது அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒருவேளை அது போட்டு கூட இவர்கள் ஆடுவார்கள். பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா. சூப்பரா பாடுறீங்க நீங்களே, கரெக்டா எல்லா பாட்டும் ரைமிங்கா பாடுறீங்க. எனக்கு தான் தெரியல அந்த பாடெல்லாம். அந்த பாட்டு பாட்டாலும் விஸ்வநாதன் ஆடுவாரே என்று சொன்னால் தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிஞ்சிக்க முடிகிறது. இந்த அரசாங்கம் 40 நாள் இதை சாதித்தோம், அதை பெரிய விஷயம்லாம் சாதிச்சிட்டோம்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேவலமான செயல்களும் இன்றைக்கு நடைபெற்று வருவதை இந்த அரசாங்கம் கருத்தில் கொண்டு உடனடியாக இதெல்லாம் வந்து நிறுத்த வேண்டும். ஓகே, இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க, எதை பார்த்தாலும் தாவேக்கா நிர்வாகிகள் மேலே வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க. அதுக்கு தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு 10 பேர் வராங்க வந்து எங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நாங்கள் வேணாம் நான் சொல்ல முடியும், அதை வச்சுட்டு ஒரு பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு துண்டை இவங்களே எடிட்டிங் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் குற்றங்களை போடுறாங்க அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறது? பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள். யார் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போடுறது சார்? குற்றம் நடைபெறுவதை தடுப்பதற்கு துப்பு இல்லை உங்களுக்கு. உங்கள் முதல்வர் அவர்கள் அமோனியாவால் வந்து உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் பல நடிகைகளோடு வந்து வீட்டில் சந்தித்து ஃபோட்டோவை போடுறாரு. அங்கே செத்து கொண்டு இருக்கிறார்கள், செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். தினம் சிம்ரன்லேருந்து நிறைய பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ வெளியிடுறாரு. அதாவது விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு போராட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் நான் தரமாட்டேன், ஆனால் வீட்டில் நடிகைகளுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் இருக்குது, நடிகர்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து போடுற முதல்வரை தமிழ்நாடு பெற்று இருக்கு என்று சொன்னால் வாக்களித்த மக்களே இன்னைக்கு தெரியாமல் இவருக்காக வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது. நேற்று இன்னொரு விஷயம் வந்து பேசினார். அதாவது உங்கள் தயவில் ஆட்சி அமைச்சிட்டோன்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறீங்க, நாங்கள் மக்கள் தயவால் ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன் வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து திமுக வந்து வெளிநடப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது டாஸ்மாகில் கட்சி நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசினதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனாலாம் பேசினார். எந்த கட்சினே நாங்கள் சொல்லலையே, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான முழக்கங்களை வச்சார். ஒன்றொன்னா போயிடலாம்.
யாரோட தயவாலும் இந்த ஆட்சி நடக்கல, மக்களோட தயவாலும் இந்த ஆட்சி நடக்குது சார். அவர் ஜெயிச்ச இடம் 107 சார். காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்களை மக்கள் தந்திருக்கிறார்கள். அந்த 5 இடங்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் காங்கிரஸு கீழே யார் யார் இருந்திருப்பாங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யார் இருந்திருப்பாங்க? தாவேக, அதிமுக. இவர்கள் இருவரும் வேண்டாம் என்று திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களை மக்கள் ஏற்றுக்கலாம். அந்த 5 தொகுதியில், அந்த 5 தொகுதியில் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது யாருக்கு விழுந்த வாக்கு? யார் தயவால் நீங்கள் ஆட்சி அமைத்து கொண்டு இருக்கிறது? கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க. கம்யூனிஸ்ட் வெளியிருந்து ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் யார்? தாவேகா. தாவேகா வேண்டாம் என்றுதான் கம்யூனிஸ்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்போ அது யாருக்கு விழுந்த வாக்கு? இதெல்லாம் நீங்கள் குமுலேட்டிவாக பாருங்க. யாரால் இந்த ஆட்சி நடக்கிறது என்பது விஜய்க்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். ஏன்னால் அவர் பனையூருக்கு போனால் புரியாத புதிராக மாறி விடுகிறார். அதனால அவருக்கு அந்த கால்குலேஷன்லாம் தெரியாது. அவர் கூட இருக்கிறவங்களால இதெல்லாம் சொல்லணும். அவர் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க சோபா மாடல் ஆட்சிங்கிறீங்க, அந்த சோபா என்னன்னு தெரியறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் ஃபர்னிச்சர் விற்கிற வேலையெல்லாம் சட்டமன்றத்தை விட்டு வெளில கொண்டு போய் அவருக்கு சோபானா புரிய வச்சிருக்கும். மேபி அவர் தெரியாம நடந்திருக்கலாம். ஆதவர்ஜுனா அவர் தான் இப்போ நிழல் முதல்வராக இருந்துக்கணும். இல்லை, இவர் நிழல், அவர் தான் நிஜ முதல்வர். விஜய் நிழல் முதல்வர். அதனால் அவர் ஆக்ஷன் சிஎம் அதெல்லாம் செஞ்சுருப்பார். ஒருவேளை இவருக்கு சொல்லியிருக்க மாட்டார். இவரெல்லாம் ஒரு பொருட்டாவே ஆதவர்ஜுனா மதிப்பதில்லை என்றெல்லாம் தகவல் வருகிறது. அதனால் அவர் அதை செஞ்சுருப்பார். மேபி இவருக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, இன்னொரு குற்றச்சாட்டை வச்சாங்களா, அதாவது இந்த கட்சி நிதி பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார் சார். இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குது நின்றுச்சாலும் தயவு செய்து வாங்க, டாஸ்மாக் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம், டாஸ்மாக் பார்க்கலாம், 10 ரூபா வாங்குறாங்களான்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு போய் பார்த்துட்டு 10 ரூபா வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேளுங்க, நான் என்னன்னாலும் பதில் சொல்லேன் சார். சார், எலைட் ஷாப்பில் இவங்க நடவடிக்கை 30 ரூபா வாங்குறாங்க, தனியார் பார்களில் 50 ரூபா வாங்குறாங்க. இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல். பாட்டிலுக்கு 10 ரூபா, நான் நீங்கள் பாட்டு இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. அப்போது யாரை ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றது இருக்குது. ஓகே, ஒரு 30% வரைக்கும் இந்த பார்ட்டி ஃபண்டில் போயிட்டுருக்கு. டாஸ்மாக் மட்டும் இல்லை, மற்ற துறைகள்லையும் போயிட்டுருக்கு. அதை நாங்கள் கஜானாவுக்கு கொண்டு வர வேலையை செய்கிறோம். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார் சட்டமன்றத்தில். பார்ட்டி ஃபண்டுன்றீங்க, எந்த பார்ட்டின்னு சொல்லணும்ல. வாயை திறந்து உங்களால் சொல்ல முடிஞ்சதா உங்களால்? பொதுவாக பார்ட்டி ஃபண்டு ஸ்கிரிப்டில் யாரோ எழுதி கொடுத்துருக்கான் பார்ட்டி ஃபண்டுன்னு, அதை பேசுறது எல்லாமே மறந்துடுச்சு. ஸ்கிரிப்ட் இல்லைன்னா சினிமா டைலாக்காக பேச வேண்டியது. நேற்றவருக்கு அவர் சட்டமன்றத்தில் ஒரு பெரும் பிழையை சந்தித்திருக்கிறார். பெரும் பிழையை அவர் செய்திருக்கிறார். அந்த பிழையை யாரும் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் இருக்கிறப்ப சொல்ல குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்க உங்க அப்பாவை காணோம், எனக்கு ஒரு குட்டி கதை தோணுச்சு சார். அப்போதான் அவருக்கு, ஏன்னா எனக்கும் அவர் பேசுறதை பார்த்து எனக்கு ஒரு குட்டி கதைலாம் தோணுது. ஒரு அம்மா பிள்ளைங்க 2 பேரும் ஒரு வருஷமா அங்கே இங்கே தேடிட்டு இருக்கிறாங்க. கணவரை காணோன்னு அவருடைய மனைவியும், எங்கள் அப்பாவை காணோன்னு அந்த பிள்ளைகளும் அங்கங்கே தேடிட்டு இருந்தாங்க. நேற்று ஈவினிங் 7 மணிக்குன்னு நினைக்கிறேன், 7 மணி தானே, 7 மணிக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அப்பா எங்கே இருந்தாரு. இது ஒரு குட்டி கதை தான், தயவுசெய்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல நினச்சிக்காதீங்க. நேற்று 7 மணிக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தேன். அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா எங்கே இருந்திருக்கிறாரு. இது ஒரு குட்டி கதை தான் சார். ஓகே, இன்னொரு விஷயம் சட்டசபையில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், மக்கள் பணத்தில் கை வைக்கவும் மாட்டேன், யாரையும் கை வைக்கவும் விட மாட்டேன், கை வச்சாலும் விட மாட்டேன், இது வரைக்கும் கை வச்சவங்களையும் விட மாட்டேன் அப்படிங்கிற. சூப்பராக இருக்குல்ல சினிமா டைலாக்கு. அவர் சர்க்கார் படம்னு நினச்சினுக்கிறாரா? இல்லை, அந்த வசனங்கள் ஆரம்பிக்கும் போது தான், அதை அவர் பேச ஆரம்பிக்கும் போது தான் திமுக வெளிநடப்பு செய்கிறாங்க. திமுக வெளிநடப்பு செய்தது அது கிடையாது. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்க, எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சு அவர் அதை செய்யலை. அதனால் வெளிநடப்பு செஞ்சோம். இவர் பேசுகிற சினிமா டைலாக்லாம் அஞ்சுகிற இயக்கம் திமுக கிடையாது சார். இன்னைக்கு காலையில் எங்களுடைய கழக கொள்கைகளையும் பல இடத்துல போய் பேசி வீடியோக்களை பதிவிட்டு அன்பானந்தம் என்ற ஒரு பெயரில் அவரோட வீட்டுக்கு அத்துமீறி நுழைந்திருக்குது காவல்துறை. அவரை கைது பண்ணணும். ஏன்னா அவர் விஜய்க்கு எதிராக வீடியோ போட்டார் அப்படின்னு சொல்றதுனால 2 நாட்களுக்கு முன்பாக சைதாப்பேட்டில் கனி என்ற ஒரு இளைஞர் மீது ரவுடிகள், தாவேகா நிர்வாகியாக இருக்கக்கூடிய ரவுடிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கத்தி கொண்ட ஆயுதங்களை கொண்டு மிரட்டி அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அந்த தாக்கியவர்கள் மீது இன்று வரையில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல. அப்போது
இந்த அரசாங்கம் ஒரு சர்வாதிகாரமான ஒரு அரசாங்கமாக மாறி வருகிறதா? இன்னைக்கு நான் பேசிட்டு போறேன்னா, உங்களோட சேனல்ல நான் பேசிட்டு போறேன்னா, நாளைக்கு நான் பேசுனதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு என் மீதும் வழக்கு போடலாம். நான் இன்னைக்கும் சொல்றேன் அதுதான். இந்த மாதிரியான பூச்சாண்டிகளுக்கான பயந்து ஓடுகிற இயக்கம் திமுக கிடையாது. தாவேகாவை நீங்க ஒரு டைம் பார்த்தீங்க. ஒரு போராட்டத்துக்கு ஒரே ஒரு லத்தி தான் எடுத்தாங்க. அவன் பார்த்தான் பறந்து ஓடிட்டான். திமுக காரன் அப்படி கிடையாது. நீங்க அட்ரஸ் சொல்லி அனுப்பணும்லாம் வாங்கன்னு சொல்லி. அதனால நீங்க அடக்குமுறைகளுக்கோ மிசாவை பார்த்த இயக்கம் இது. இன்றைக்கு திமுகல வர்றவன் யாரா இருந்தாலும், திமுகல உழைக்கிற ஒரு தொண்டனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஓகே, எது வந்தாலும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் இறங்கி வந்திருக்கிறான். நீங்க இவர்களை எல்லாம் வந்து அடக்கி விடலாம், எல்லாரையும் வந்து ஜெயிலில் வைக்கலான்னு பார்த்தா ஜெயில் பத்தாது. நீங்க பேசுறவங்க ஒருத்தனையும் நீங்க சிறையில் அடைக்கணும் என்று முற்பட்டால் சிறைகள் பத்தாது. ஒரு காலத்துல சிறை நிரப்பும் போராட்டம் என்று திமுக நடத்தியது. அதனால வன்முறையை என்றைக்கும் திமுக விரும்பாது. பேச்சுரிமையை இன்றைக்கு பறிக்கக்கூடிய செயலில் இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் இறங்கி இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, தாவேகாவுக்கும் நல்லதல்ல. இது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அவருக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். ஒரே ஒரு விஷயம், ஏளனமாக யார் வேண்டுமானாலும் பேசலாம். அந்த ஏளனமாக பேசுவதற்கு முன்பாக எங்கே பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது. சட்டமன்றத்தில் நீங்கள் போயிட்டு கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசினேன், அதனாலே வந்து தோத்துட்டீங்க, ஆக்ஷன் ஒன்று பண்ணாரு சார். இல்லை அது இருக்கட்டும், நான் இது இருங்க, நான் ஒன்றா வருவோம். எல்லாத்துக்கும் அவருக்கு பதிலடி சொல்ல தான் நான் வந்திருக்கேன். 5 நிமிஷம் வந்து கொளத்தூரில் பேசினேன், அதிலே ஆடி போயிடுச்சுன்னு சொல்லி. சார், நாகப்பட்டினத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, அவர் பேசின நிமிடங்கள் 35 நிமிஷம். அந்த சுற்று வட்டார மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட தாவேகா ஜெயிக்கல. நோட் திஸ் பாயிண்ட். நீங்கள் 5 நிமிஷம் பேசினதை நீங்கள் அங்கே 35 நிமிஷம் போய் இன்னத்தை கிழிச்சிட்டு வந்தீங்க, ஒரு தொகுதியும் ஜெயிக்கல. அப்போ நீங்கள் பேசுனதுனால தான் தோத்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? நாகப்பட்டினத்தில் தோத்ததுக்கு முதல்வர் விஜய் தான்பா காரணம். 35 நிமிஷம் அவர் பேசினார், மக்கள் விரக்தி ஆகிட்டாங்க, ஓட்டே போலன்னு எடுத்துக்கலாமா? சும்மா இந்த டைலாக்கு 5 நிமிஷம் பேசின ஒரு தோல்வி. ஆமாம், வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம் சார். நீங்களும் தோப்பீங்க, நானும் தோல்வி, நானும் அந்த தோல்வியை சந்திப்பேன். வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி எல்லாம் நிறைந்து தான். உங்களுக்கு கூட ஓடாத படம் நிறைய படம் இருக்கு. நாங்கள் இப்போ எடுத்து வச்சு பார்த்தீங்களா, இந்த படத்தில் அவர் வந்து ஒரு 4 நாள் கூட இந்த படம் ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஃப்ளாப் ஆன முதல்வர் அப்படின்னு சொல்லாமா? வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சொல்லுங்க. அவர் நடித்த படங்களே நிறைய ஃப்ளாப் ஆயிருக்கு, நிறைய ஃப்ளாப் ஆகி விரக்தி இல்லாத நிறைய படம் வெளியிடுவதற்கு அவங்கவுங்க வீட்டு வாசல்ல காத்து கிடந்த நபர் இந்த நபர் தோல்வியை பற்றி பேசலாமா? காத்து கிடந்ததை பற்றி பேசலாமா? ஒரு அடிமைத்தனத்தை பற்றி பேசலாமா? இது எதுவும் பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அவர் இருந்துட்டு தான் வந்துக்கிறாரு. அதனால ஒரு முதல்வராக நடக்கணும். நாங்கள் கேட்டது இன்னைக்கும் சொல்கிறேன், அவர் வாயை திறக்கலை. ஏன் எதுக்கு திறக்கலை? விவசாயிகளை பற்றி பேசலை, செவிலியர் போராட்டம் பற்றி பேசலை, அங்கே வந்து இறந்திருக்கிறார்கள் அவங்களை பற்றி பேசலை, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது அதை பற்றி பேசலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயின போது அதை பற்றி பேசலை, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசலை. இவ்வளோ விஷயங்களை பற்றி மக்கள் பிரச்சனையை பேசாத சினிமா டைலாக்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சினிமா டைலாக்கை மட்டும் பேசிவிட்டு செல்கிறாரே என்று சொன்னால் இதை வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்து கொள்ளாது, தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொள்ள மாட்டார்கள். இவருக்கு வாக்களித்தது தமிழ்நாடு வந்து முன்னேறணும் என்பதற்காக தான். இன்னைக்கு வந்து தனி செயலாளராக ஒருத்தர் போட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் நான் வெளியிடுறதுனால, நான் வந்து இதில் காட்டுறதுனால என் மீது வழக்கு கூட போட்டேன். அதை பற்றி சந்திக்க நான் வந்து தயங்க மாட்டேன். முதல்வரின் தனி செயலாளராக முந்தநேற்று அவரு போஸ்ட் போடுறாரு, என்னை தனி செயலாளராக போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த தனி செயலாளர் யாருன்னா, இந்த புகைப்படத்தில் நல்லா நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இவர் தான் வந்து முதலமைச்சருடைய தனி செயலாளர். முதலமைச்சருடைய தனி செயலாளருக்கு என்னென்ன கிரைட்டீரியானா இதுதான் கிரைட்டீரியா. பார்த்துங்க நல்லா பார்த்துங்க. பார்த்த புகைப்படம் நல்லா தெரியுதா? அதனால் முதலமைச்சருடைய தனி செயலாளர் தகுதிகள்லாம் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இப்படிப்பட்ட ஆட்சி தான், இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி தான், இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஆட்சி தான், இப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. கட்சி நீதி குறித்து முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சோன்னே திமுகவுக்கு ஏன் பயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. முன்னாள் நிதியமைச்சர் தொடர்புடைய 30,000 கோடி ஆடியோவை எடுத்துக்காட்டி அது கட்சி நிதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நிர்மல்குமார் வச்சிருக்காரு. நான் வந்து நிர்மல்குமாரை எதிர்கேள்வியாக கேட்குறேன். பல கட்சி மாறி மாறி வந்தவருக்கு கட்சி நிதியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? தான் போகாத கட்சியே கிடையாது, தான் சேராத கட்சியே கிடையாது, எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்து கடைசியாக தாவேகால வந்து அமர்ந்திருக்கிற நிர்மல்குமாருக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? திமுகவிலேயே அப்போ இருந்திருக்காரு. திமுக மட்டும் நாங்களாம் வந்து நாங்களாம் சேர்க்க மாட்டோம், இது சுயமரியாதை உள்ள இயக்கம், எங்களை தவிர்த்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். ஏன்னா நாங்கள் சேர்க்க மாட்டோம். அதனால் அவர் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. கட்சி நிதி என்றவுடன்
நாங்கள் வந்து கேட்டது கட்சி நிதி என்று சொன்னவுடன் நாங்கள் வந்து பயப்படல, எந்த கட்சின்னு மென்ஷன் பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். பொதுவா ஆதாரம் இல்லாத பேசாதீங்கன்னு தான் சொன்னோம். அதை அவர் புரிஞ்சுக்கணும். இல்ல தனியார் பள்ளி கல்விகளுடைய சங்கத்தோட பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. கடந்த திமுக ஆட்சியில சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்திலையும் டிபிஐ அலுவலகத்திலையும் 2வது மாடியில லஞ்சம் வாங்குவதற்காக ஒரு தனி அறை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நந்தகுமார் விலை போயிருக்கிறார். 1000 பள்ளிகளுக்கு என்ஓசி வந்து கொடுத்துருக்காங்க தாவேக அரசாங்கம். ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். 1000 பள்ளிகளுக்கு சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, சிபிஎஸ்சியில் மும்மொழி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் இருக்கிற வரையில் அதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கல, அதை வந்து அனுமதிக்கல. தாவேக அரசாங்கம் வந்தவுடன் இந்த 1000 பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த 1000 பள்ளிகள் தொடங்கப்படும் போது அந்த 1000 பள்ளிகளில் மும்மொழி கல்வி கொள்கை என்பது மும்மொழி தான் அதில் வந்து கட்டாயமாக்கப்படும் என்ற ஒரு பேராபத்து இருக்குது. இந்த பேராபத்தையும் உணராமலோ தாவேக அரசாங்கம் இன்றைக்கு பள்ளிகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அது அனுமதி அளித்தனால வந்து நந்தகுமாரை சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க. பாருங்க, 1000 பள்ளிகளுக்கு வந்து அனுமதி அளிச்சிட்டோம். ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய் வந்து லஞ்சமா வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நந்தகுமார் அவர்கள் ஓப்பன் டாக் ஜெம் டிவிக்கு வரட்டும், நானும் வரேன். அவருக்கு வந்து அவர் கையில் ஆதாரம் இருந்தால் அவர் பேசட்டும், நானும் பேசுகிறேன் சார். ஆதாரம் இல்லாத பேசக்கூடாது. நான் கூட தான் வெளியே போய் பேட்டி கொடுப்பேன், நீங்கள் கூட தான் எங்கிட்ட 100 கோடி ரூபா வாங்கிட்டீங்கன்னு. அதெல்லாம் ஃபேக்ட் ஆகிடுமா சார்? ஆதாரம் இருக்கணும்ல. ஓகே. அதே போல் நேற்றைய முந்தைய தினம் நடந்த சட்டமன்றத்தில் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருந்தார். அதாவது இப்போ துப்புரவு பணியாளர்களை பார்க்க தெரிஞ்ச முன்னாள் முதலமைச்சருக்கு 10 நாள் வந்து அங்கே பசியில் இருந்தாங்களே, நானும் எங்கள் சகோதரர் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் போன்றவர்கள்லாம் போய் பார்த்தோமே, உங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா, இல்லை ரிப்பன் மாளிகை எங்கே இருக்குன்னு தெரியலையாங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து வச்சார். ஒரு துர்க்கி பழமொழி ஒன்று சார், அரண்மனை வந்து இவங்கெல்லாம் போனதுனால இதாகிடாது, அரண்மனை வந்து சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும். அதாவது ஒருத்தர் போனதுனாலே அது அரண்மனை ஆகிடாது, அரண்மனை வந்து சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் இது ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது சார். அதுதான் ஞாபகம் வருது. ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிற இதில் வந்து அன்னைக்கு போராட்டம் நடத்திய போது அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் நேரு போன்றவர்களாம் நேரடியாக போனாங்க, அமைச்சர்கள் போனோம். இதே விஜய் அவர்கள் முதலமைச்சராகி 40 நாள் ஆகுது. அங்கே வந்து உயிரிழந்திருக்கிறாங்கல்ல, அந்த உயிரிழந்த குடும்பத்தையாவது போய் பார்த்தாரா? ராஜ்மோகனுக்கு எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. 41 பேர் செத்த போது அந்த குடும்பத்தை சந்திக்காத ஓடி வந்த ஒருவனை தலைவனாக பெற்ற ராஜ்மோகன் இதை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத நபர். ஓகே. அதே போல் ஒரு காரசாரமான விவாதம் தான் போணுச்சுன்னு சொல்லலாம். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க, 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சிபிஐ வழக்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நிரூபணம் ஆகட்டும் சார். சிபிஐ வழக்கு இருக்குது. சிபிஐ வழக்கில் வேர்டிக்ட் வந்து ஆமாம் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு இது வந்து ஒரு குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். குற்றச்சாட்டு நிரூபணமாக வேண்டும். ஓகே. அதே போல் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குறிப்பாக குன்னூரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் 15 கோடி மதிப்பிலான மல்டி லெவல் பார்க்கிங் திட்டம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இது பண்ணாங்க. ஏன்னா அங்கே அடிப்படை கழிவறை வசதி கூட இல்லை, அங்கே எதுக்கு பார்க்கிங்? குன்னூர்ன்றது ஒரு மலை பிரதேசம் சார். இல்லை மலை அடிவாரத்தில் காரை விட்டு போவாங்க. குன்னூருக்கு கோயிலுக்கு வரவங்க 500 பேருன்றாரு. அங்கே அடிப்படை கோயிலுக்கு போகிற சார் கழிவறை வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அவரே சொல்கிறார் 500 பேர் தான் அங்கே வராங்கன்னு சொல்லிட்டு. மல்டி லெவல் கார் பார்க்கிங்ன்றது அந்த கோயிலுக்கு வருகிறவர்களுக்கு மட்டும் பயன்பெறாது. அங்கே அந்த இதுக்கு வர்றவங்க, அந்த குன்னூருக்கு வர்றவங்க யார் வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நபராக இன்னைக்கு அமைச்சராக வந்திருக்கிறாரேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அமைச்சர்களை வச்சுன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங் குன்னூரில் மலை ஏற்றத்திலே காரை விட்டு போக முடியும். அது ஒரு மலை பிரதேசம். அங்கே காரோட பார்க்கிங் வசதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்தால் அதாவது நிறைய பேர் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு வந்து கார் வந்துருச்சு. எங்கே அவங்க காரை நிறுத்துவாங்க? இது கூட தெரியாத இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக போட்டு ஐயோ. ஓகே பிரதர். இப்போ வந்து அவர் ஒரு விஷயம் என்னன்னா, அடிப்படை கழிப்பறை வசதி இல்லாத பல கோயில்கள் இருக்குது. இங்கேயுமே வந்து அடிப்படை கழிப்பறை வசதி இல்லை. இப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து கழிவறை முக்கியமா இல்லை கார் பார்க்கிங் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் சார். நீங்கள் கூட எல்லா கோயிலுக்கும் போவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கோயிலையும் தகுந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு சில கோயில்களில் மெயின்டெனன்ஸ் இல்லாத இருக்கும். ஏன்னா இந்த நம்ம அடுத்து மார்ச் மாதத்துலேருந்து அன்றைக்கி மார்ச் மாதம் அந்த தேர்தல் அறிவிப்புக்கு அப்புறம் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்ததுனால அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இல்லாத இருக்கும். ஏன்னா வந்து காபந்து சர்க்கார் ஆகி அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்து 40 நாள் ஆகுது. அதனால் ஒரு 3 மாதம் 4 மாதம் மெயின்டெனன்ஸ் இல்லாத போயிருக்கும். அதுதான் காரணமே தவிர்த்து இவர் பொத்தம்பொதுவாக ஏதோ வந்து விவாத மேடையில் வந்து பொய்ய பேசுகிற மாதிரி ஒரு அமைச்சராகிட்டு பொய்ய பேசினுக்கிறாரு. வந்து கழிவறை இல்லை, கார் பார்க்கிங் அவசியமா? கார் பார்க்கிங் அவசியம், கழிவறையும் அவசியம். அப்படி பேசுங்க நீங்க. திமுக எதை கொண்டு வந்தாலும் அதை நான் திமுக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நான் முடக்குவேன் அப்படின்னு இருக்கிறவன் வந்து நேத்து கேட்டார்ல, அப்பா எங்க காணோம், நான் தேடிட்டு இருக்கேன் அப்பாவன்னு சொல்லி. அவரு அது புதுமை பெண் திட்டம் இருக்கும் வரையில், பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் வரையில், நான் முதல்வன் திட்டம் இந்த மண்ணில் இருக்கும் வரையில் அப்பா அந்த திட்டங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை விஜய்க்கு நான் நேரடியாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஓகே. எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. இந்த நக்கல் நையாண்டியுமா பேச தெரிஞ்சா எங்களுக்கும் பேச தெரியும். சம்பந்தம் இல்லாம அப்படின்னு யாரு? முதலமைச்சர் அவர்கள் நேத்து சொன்னாரு. முதலமைச்சர் இவ்வளவு மங்கிய ஒரு ஒரு இவரா இருப்பார்னு எனக்கு தெரியாது. ஆக்கப்பூர்வமான பிரச்சனையை எங்க பேச மறுத்தார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். எல்லா விஷயத்தையும் பேசினார். நீங்க செய்த குற்றச்சாட்டுகளை சொன்னார். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். உங்கள் கட்சியில நடைபெறுகிற பாலியல் வன்கொடுமையில சிக்கிற நிர்வாகிகளோட பேரை சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆளுநர் வந்தப்ப வந்து என்ன ஆச்சு எல்லாத்தையும் வந்து நாகரிகமாகவும் ஆரோக்கியமாகவும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். நீங்க எதுவுமே சொல்லாத நக்கல் நயாண்டிலாம் யாருமே பண்ணல. நாட்டில் நடக்கிற விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு நீங்க வந்து குதிரை பேரம் நடத்திருக்கீங்கன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். அந்த ஊருக்கு தெரிந்த விஷயத்தை தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்றாரு. நீங்க அதை வந்து ஏதோ நடக்காத விஷயத்த பொய்யாலாம் வந்து பேசுது. உங்களை மாதிரி பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி 19 யாரும் பேச கிடையாது. இன்றைக்கும் நடிகராக அல்லாமல் முதலமைச்சராக ஆக்கப்பூர்வமாக அவர் வந்து செய்யணும்னு தான் எங்களுடைய விருப்பமும் கூட. ஏன்னா அவர் எனக்கும் சேர்த்து முதலமைச்சர் தான். அவர் நாட்டுக்கு முதலமைச்சர், எனக்கும் சேர்த்து முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர் தான். நம்ம முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க நம்முடைய கடமை. அதாவது அவர் எங்கன்னா பிறந்தநாள் வந்து கொண்டாட்டம் பண்ணட்டும், அது வந்து தப்பு இல்லை. உயிரிழந்து கொண்டு இருக்கிறார்கள், போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பெரும் கொண்டாட்டம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. சிறப்பான தகவல். நன்றி.